தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 13 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடியில் அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது. இதில் 5 அலகுகளை கொண்ட அனல் மின் நிலையமானது இயங்கி வருகிறது. இதில் தலா ஒரு யூனிட்டுக்கு 210 யூனிட் மின்சாரம் வீதம் 5 அலகுகளுக்கும் 1010 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மின் நிலையத்தில் இரவு குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து மின்சாரம் கடத்தக்கூடிய கேபிள்களில் இரவு தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் அனல் மின் நிலைய ஊழியர்கள் அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களால் அணைக்க முடியாத பட்சத்தில் தூத்துக்குடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களாலும் அணைக்க முடியாத சூழ்நிலையில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை போன்ற மாவட்டங்களிலிருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீப்பற்றி இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியே புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. வயர் எரிந்த நாற்றமும் தற்போது வீசி வருகிறது. இந்த தீ காரணமாக 1, 2, 3 ஆகிய 3 அலகுகளில் மின்சார உற்பத்தி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தீயை அணைப்பதில் தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோம் என சொல்லக்கூடிய அந்த திரவம் தற்போது இந்த பகுதியில் இல்லாதால் திருச்சி, மதுரை போன்ற பகுதிகளில் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அந்த தீயணைப்பு வீரர்களையும் வரவழைக்கப்பட்டு அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவதற்கு முயற்சியும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீப்பற்றி எரிந்த பகுதிகளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பார்வையிட்டு தீயை எவ்வாறு அணைப்பது போன்ற ஆலோசனைகளையும் ஈடுபட்டு வராரு. இந்த காலையில் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் 2 தீயணைப்பு வீரர்கள் லேசான காயத்துடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த தீயை விரைந்து அணைத்தால் மட்டுமே ஊழியர்கள் உள்ளே சென்று பணியாற்ற முடியும் என்ற சூழ்நிலையும் தற்போது நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.